ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான மர்டர் முப்ராக் அப்படின்ற ஒரு தரமான மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு பாலிவுட் படம், மல்டி லாங்குவேஜஸில் வெளியாயிருக்கு. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. பணக்காரங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கிளப்ல ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு. அது ஒரு விபத்து அப்படின்னு போலீஸ்காரங்க கேஸை க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஒரு சின்ன லீட் பாயிண்ட் கிடைக்குது. இது கொலையா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணா தக்காளி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வரும். நம்ம எல்லோருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம். இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போதே நீங்க கெஸ் பண்ணிட்டு வாங்க, இவங்கள யாரு கொலை பண்ணியிருப்பா, யாரு கொலை பண்றதுக்கான ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பவானி சிங் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. இவர் திறமையான ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் நல்லா ட்ரைவ் பண்ணுவார். ஆனால் இவருக்கு பார்க்கிங் சுத்தமாக வராதுங்க. இவருடைய அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, சார் காரை கொடுங்க, நான் ஒழுங்காக பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது, இல்லைப்பா என் பொண்டாட்டிக்கிட்ட நான் சேலஞ்ச் எடுத்துருக்கிறேன், பேரலல் பார்க்கிங் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ட்டு காரை கொண்டு போய் பின்னாடி நின்றுட்டு இருக்கிற வண்டியை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறாருங்க. அந்த காரோட உரிமையாளர் வந்து காலங்காத்தாலேயே பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம அசிஸ்டன்ட் தான் போய் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து பவானி சிங்க்கு ஃபோன் கால் வருது. டெல்லி கிளப் அப்படின்னு பணக்காரங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கிளப்ல ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாரு, அது என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம பவானி சிங்கும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் இந்த டெல்லி கிளப்புக்குள்ள நுழையிறாங்க. இந்த டெல்லி கிளப் அப்படின்ற இடம் பணக்காரங்க மட்டுமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடங்க. சகல வசதிகளும் இருக்கக்கூடிய ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் வரக்கூடிய இடமா இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இந்த கிளப்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்க ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கும். உள்ள ஜிம் இருக்கும், பார்க் இருக்கும், கேன்டீன் இருக்கும், பார்ட்டி பண்றதுக்கான ஏரியா இருக்கும். பணக்காரங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏரியான்னு கூட சொல்லலாங்க. அந்த வகையில் இந்த கிளப்ல மெம்பர் ஆகணும்னா கோடி கணக்கில் பணம் கட்டணும். அப்படியே இப்பெல்லாம் பணம் கட்டினா கூட 20 வருஷம் மெம்பர்ஷிப் கிடைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு இந்த கிளப்புக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்றாருங்க. அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்களால உருவாக்கப்பட்டது தான் இந்த கிளப். வெறும் பிரிட்டிஷ்காரங்க மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. டெல்லி கிளப்ல நான் மெம்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்றத பணக்காரங்க பெருமையா நினைக்கிறாங்க. அதனாலேயே புது பணக்காரங்க கூட இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அந்த மெம்பர்ஷிப் கிடைக்கிறதுக்கு 20 இயர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. நேரா கிரைம் சீனுக்கு போறாங்க. லியோ அப்படின்ற ஜிம் ட்ரெயினரோட கழுத்துல இந்த பைப்பு பார் விழுந்து அவர் இறந்து கிடக்குறாருங்க. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. கிரைம் சீனை பார்க்கும்போது இது கொலை மாதிரிலாம் தெரியல, விபத்து மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு கிரைம் சீன்ல ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது புரோட்டீன் ஷேக் மட்டும் இருக்கும். இதை எடுத்துட்டு போய் லேப் டெஸ்டிங் எல்லாம் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தாலே தெரியுது, அந்த வெயிட்டை தூக்கும் போது அது மிஸ் ஆகி அவரோட கழுத்துல விழுந்து நெக்கு உடஞ்சுதான் இறந்து போயிருக்கிறாரு. இது விபத்து தான், கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஜிம்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா மேல பலூன் இருக்குதுங்க. சரி, ஒரு கேமரால தான் பலூன் இருக்குன்னு பார்த்தா அங்க இருக்கிற எல்லா கேமராலையும் பலூன் இருக்கு. சிசிடிவி கேமராவை செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணா இந்த ஜிம்ல மேலும் 2 ட்ரைனர்ஸ் இருக்காங்க, ரமேஷ் சுரேஷ்ன்ட்டு. ரமேஷ் தான் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல புரோட்டீன் ஷேக்கை கொண்டாந்து வச்சிருக்காரு. அது வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் எவிடன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பலூன் மறைச்சிருக்கு. சிசிடிவி கேமராவை பலூன் மறைக்கிற அளவுக்கு நீங்க கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க அப்படின்னு திட்ட, இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை சார், இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. இதுவே இது விபத்து இல்ல, கொலை அப்படின்றதுக்கான லீட் பாயிண்டா அமைதுங்க. முதல்ல பார்த்தது யாரு, அவங்களெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், நான் இந்த வழக்கை தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு இருக்கிறேன்ட்டு அந்த புரோட்டீன் ஷேக்கையும் டெட் பாடியும் போஸ்ட்மார்ட்டமுக்காக அனுப்பி வைக்கிறாருங்க. ரிப்போர்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சம்பவத்தை முதல்ல பார்த்தது குக்கி, ரோஷினி மற்றும் பம்பி அப்படின்ற 3 லேடிஸ் தான். இவங்க 3 பேரும் வழக்கம் போல ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்படி ஜிம்முக்குள்ள நுழையும் போது இவன் செத்து கிடக்கிறத பார்த்து பயங்கரமா அதிர்ச்சிக்குள்ளா இருந்திருக்காங்க. முதல்ல போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தான் நம்ம ஏசிபிக்கு தகவல் கிடைச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதா தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாம நேற்று ராத்திரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு ஒரு கதையை சொல்றாங்க. ஆக்சுவலா நேற்று ராத்திரி இந்த கிளப்ல ஒரு பார்ட்டி ஒன்று நடந்திருக்குதுங்க. அந்த பார்ட்டியில நிறைய பேர் கலந்துருந்திருக்காங்க. எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்க, ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் தான். இந்த கிளப்ல மெயின்டெனன்ஸ்ல ஒர்க் பண்றவர் தாங்க கப்பி. அவர் ஒரு இடத்துல விழுந்து கிடந்திருக்காரு. என்னடான்னு வந்து பார்த்தா ஃபுல்லா ரத்தமா இருக்குது. அவரை யாரோ ஒருத்தங்க மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிருந்திருக்காங்க. அப்புறம் பம்பி வந்து அது ரத்தமான்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, அது ரத்தமெல்லாம் இல்ல, வைனு. அவர் மயக்கத்துல இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வந்திருக்குங்க. இங்க ஹாரி அப்படின்ற ஒரு பூனைக்குட்டி இருக்குங்க. அதை கப்பி தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு சாப்பாடெல்லாம் வைப்பாரு. அதை தேடி அலைஞ்சதுல கீழே விழுந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பயங்கர ஷாக்கா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. லியோவோட கொலை வழக்குல யாராவது மேல டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நேற்று ராத்திரி நடந்த பார்ட்டியில லியோக்கும் ராஜா ரன்விஜய் சிங்குக்கும் பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ராஜா ரன்விஜய் சிங் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரருங்க. தான் பெரிய பணக்காரன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதனாலேயே இவரை ஷோ ஆஃப் ராஜா அப்படின்னு தான் எல்லாருமே கூப்பிட்டு இருப்பாங்க. கார்டு கேம் விளையாடும் போது லியோக்கும் இந்த ராஜா ரன்விஜய் சிங்குக்கும் பஞ்சாயத்து ஆயிருக்குது. 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை கைகலப்பா மாற ஆரம்பிக்கும் போது ஆகாஷ் அப்படின்ற லாயர் தான் வந்து 2 பேர்த்தையுமே தடுத்து பிரிச்சு வச்சாங்க. மேபி அந்த கோவத்தின் காரணமா இந்த ராஜா ரன்விஜய் சிங் லியோ போட்டு தள்ளியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த 3 லேடிஸும்
போலீஸும் சந்தேகப்படுறாங்க. சரி, ஆகாஷ் அப்படின்ற லாயரை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏசிபி ஆகாஷை இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. நீங்க எதுக்காக தடுக்கிறதுக்காக போய் நின்னீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் என்ன அப்படின்னு கேட்க, பெருசா எந்த ஒரு பழக்க வழக்கம் இல்லைங்க, ஒரு வாட்டி 2 வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே பணக்காரங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே பயப்பட மாட்டாங்க, 2 விஷயத்தை தவிர. ஒன்று டாக்ஸு, 2வது லாயர்ஸு. அதனால தான் லாயர் அப்படின்ற அந்த ஒரு பதவியை பயன்படுத்தி சண்டையை சமாதானப்படுத்தி வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அதை மீறியும் பயங்கரமாக பஞ்சாயத்து நடந்தது. அப்படி பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும்போது பம்பி மட்டும் ஜாலியாக பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அவள் அப்படித்தான் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. ஆகாஷோட ஸ்பீச்சில் இருந்தே தெரியுது ஆகாஷ் பம்பியை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ இந்த கிளப்ல நம்ம பம்பி கிட்ட யாஷ் அப்படின்ற ஒருத்தன் வந்து டென்னிஸ் ஆடுறத பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இதை தூரத்துல இருந்து நம்ம ஆகாஷ் பார்த்து ஜலஸ் ஆகிட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு மாதிரி பொறாமப்படுறதையும் பொசசிவ் ஆகிறதையும் நம்ம ஏசிபி கவனிக்கிறாருங்க. இப்போ இந்த கிளப்போட மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, மற்ற 2 ஜிம் ட்ரைனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவனுங்க தான் வந்து இந்த லியோவை போட்டு தள்ளி இருக்கணும், அவனுங்களை விசாரிங்க அப்படின்னு சொல்ல, அவனுக்கு 2 பேர்த்தையும் உட்கார வச்சு விசாரணை பண்ணா அவனுக்கு இந்த லியோ மேல காண்டு இருந்தது உண்மைதான். ஜிம்முக்கு வர பொண்ணுங்க பூரா லியோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்ட்டு அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. மற்றபடி எந்த ஒரு காண்டும் இல்லை, எனக்கெல்லாம் அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அப்படியாப்பா, உன் கேர்ள் ஃப்ரெண்டை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இங்கே தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட விசாரிச்சாலும் பெருசாக எந்த லீடும் கிடைக்கல. இவங்க 3 பேருமே சாதாரண ஆட்கள் தான். இவங்க தான் புரோட்டீன் ஷேக்கையும் போட்டிருக்காங்க. அந்த புரோட்டீன் ஷேக்ல ஒன்றும் கலக்கவே இல்லை அப்படின்றது தெரிய வருது. அப்புறம் கப்பி அப்படின்ட்டு இந்த கிளப்போட மெயின்டெனன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இவருக்கு மிக்சட் மறதி நோய் இருக்குங்க. இவர் ரொம்ப இன்னசென்ட். இங்க வர எல்லாருக்குமே இவரை ரொம்ப பிடிக்குங்க. இவர் பாட்டுக்கு சைலண்டா அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இவர்கிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு பதில் சொல்லிடுவாரு. அடுத்த கொஸ்டின் கேட்டா பழைய கொஸ்டின்லேயே ஸ்டக் ஆகி நின்றுவாரு. அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வராது, எல்லாத்தையும் மறந்துடுவாரு. அதனால அவர்கிட்ட பெருசா இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாம ஏசிபி திணறிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம பம்பி ஸ்விமிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஆகாஷ் வராரு. ஆக்சுவலா ஆரம்ப காலகட்டத்தில் ஆகாஷ் தான் பாத்தீங்கன்னா இங்க ஸ்விமிங் பூல் ட்ரைனரா இருந்திருக்காரு. ஆகாஷை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காகவே வேணுன்னே வந்து பம்பி ஸ்விமிங் பூல்ல மூழ்கி போற மாதிரிலாம் நடிச்சு ஆகாஷை கரெக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பம்பி பாத்தீங்கன்னா அன்சுல் அப்படின்ற ஒரு நபரை திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் பம்பிக்கு திருமணம் ஆச்சு. ஆனா அந்த திருமண வாழ்க்கை நீட்டிக்கவே இல்லைங்க. பம்பியோட ஹஸ்பண்ட் மணாலி போகும்போது அங்க நடந்த பஸ் ஆக்சிடென்ட்ல எல்லோருமே இறந்து போயிட்டாங்க. நம்ம பம்பியோட கணவரோட டெட் பாடி கூட கிடைக்கவே இல்லைங்க. இப்ப தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆகாஷ், உனக்கு பெங்காலி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு அதை பத்தி கேட்க, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆகாஷ் தயக்கம் காட்டிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா ஸ்விம்மிங் பூல் கிட்ட யாஷ் அப்படின்ற ஒருத்தர் வராருங்க. அவர் வந்த உடனே பாத்தீங்கன்னா ஆகாஷ் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் சண்டை போறத பார்த்தா இன்னைக்கு அடிச்சு மல்லு கட்டிக்க போறாங்க அப்படின்னு தெரியுது. டக்குன்னு பார்த்தா இது விளையாட்டுத்தனமான சண்டை. நம்ம பம்பியும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் ஸ்விம்மிங் பூல்குள்ள தள்ளி விட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தனை கார்னர் பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் இவங்க ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ். இப்போ இந்த கிளப்போடைய மேனேஜர் நம்ம ஏசிபி கிட்ட ஒரு வீடியோவை காட்டுறாருங்க. ஆக்சுவலாக இங்கே போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் மீடியா மூலமாக வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு டிபேட் ஷோவே நடந்துகிட்டு இருக்குங்க. போலீஸ்காரங்க மர்டர் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் பண்ணல, இந்த கிளப்ல இல்லீகல் ஆக்டிவிட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே போச்சுன்னா இந்த கிளப்பை இழுத்து மூடிடுவாங்க சார், தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்றாரு. 10 நாள் தான், 10 நாள்ல இந்த கேஸை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஏசிபி ப்ராமிஸ் பண்றாருங்க. ஏசிபியோட முகம் எப்போதுமே சிரிச்ச முகமா தாங்க இருக்கும். இருந்தாலும் இந்த கிளப்புக்கு வரவங்க போறவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ், நடவடிக்கை எல்லாத்தையுமே இன்டெப்தா கவனிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. இப்போ இந்த லியோ ஒரு ஹாஸ்டல்ல தான் தங்கி இருந்தான் அப்படின்ற தகவல் தெரிய வருது. உடனடியாக அந்த ஹாஸ்டலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற லேடியை விசாரிக்கலான்னு போனா அந்த லேடி சொல்றாங்க, இங்க எவ்வளவு கஷ்டத்துல வந்தாலும் சரி நான் போட்டு கொடுக்குற டீயை குடிச்சா எல்லாருமே மயங்கிடுவாங்க, அப்படி நான் டீ போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல லியோவோட ரூமை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு லியோவோட ரூம்குள்ள நுழைஞ்சா உள்ள ஏகப்பட்ட பொருளை கச்சா முஜான அவன் போட்டு வச்சிருக்கான். குறிப்பா அந்த இடத்துல பொண்ணுங்க பயன்படுத்தக்கூடிய வளையல், மோதிரம், செயின்னு கிடக்குது. இந்த லியோ மன்மதனா இருப்பான் போலயே அப்படின்னு போலீஸ்காரங்க யோசிக்க, உடனே இந்த ஹாஸ்டல் லேடி பாத்தீங்கன்னா இது என்னோட செயின் தான், எனக்கு கொஞ்சம் போட்டு விடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது இந்த ஹாஸ்டல் லேடியும் லியோ கூட இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. இந்த ஜிம் ட்ரைனர் மென்ஷன் பண்ணிருப்பான் இல்லையா, எல்லா பொண்ணுங்களும் இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப வீட்டுல கிடைச்ச பொருளெல்லாம் வச்சு பார்க்கும்போது லியோ ஒரு பிளே பாய் அப்படின்றது உறுதியாகுதுங்க. அங்க கட் பண்ணா ஆகாஷும் பம்பியும் மீட் பண்ணிக்கிறாங்க. பம்பி பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆபீசரோட கண்ணாடியை திருடி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு இது ஒரு பழக்கமாவே இருக்குதுங்க. அப்பவே ஆகாஷ் சொல்றாரு, நீ திருடிட்டு வந்த பொருளெல்லாம் கொண்டு போய் வைக்கிறதுலயே எனக்கு பாதி வாழ்க்கை முடிஞ்சு போயிருது அப்படின்ட்டு. அப்போ பம்பி சொல்றாங்க, அன்சில கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த பழக்கம் இருந்தது, அன்சில கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பழக்கம் நின்று போச்சு, அப்புறம் அன்சில் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு இந்த பழக்கம் வந்துருச்சு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வா ஏசிபி கிட்ட இந்த கண்ணாடியை கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது பம்பி ஒரு விஷயத்த சொல்றாங்க, இந்த விஷயத்தை வச்சு லியோ என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணுவான், அவனுக்கு காசு வேணும் அப்படிங்கும் போதெல்லாம் இந்த பாட்டை எனக்கு அனுப்புவான் அப்படின்னு சொல்ல, சரி
ஓகேவா, இதை பற்றியும் ஏசிபி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஏசிபியை மீட் பண்ணுறதுக்காக போய் கண்ணாடியை கொடுக்க ஏசிபி அப்படியே ஒரு மாதிரி சைஸாக பார்க்குறாரு. அப்போ இவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்கிறாங்க. ஏசிபி பார்த்தீங்கன்னா லியோவோட மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது சாட் ஹிஸ்ட்ரியில் எதுவுமே இல்லைங்க. லியோவோட ஃபோனில் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே அப்படிங்கும்போது, ஆனால் என் ஃபோனில் இருக்குல்ல சார், அதை பாருங்க அப்படின்னு சொல்ல அப்போ தான் ஏசிபிக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேளை உங்ககிட்ட மட்டும் பிளாக்மெயில் பண்ணாமல் எல்லாருக்கிட்டையுமே பிளாக்மெயில் பண்ணியிருந்தானா, இந்த ஆங்கிள் எல்லாருக்கிட்டையுமே நான் விசாரிச்சு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஏசிபி சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் பம்பி மற்றும் ஆகாஷ் 2 பேருமே இந்த வழக்கில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஏசிபிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏசிபி கொஞ்சம் தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் லியோவோட ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிய வருதுங்க. இறந்து போன லியோ ஆரம்ப காலகட்டத்தில் ஆர்ஃபனேஜில் தான் இருந்திருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய பணத்தை ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. அவ்வளோ பணம் இவனுக்கு ஏது, எங்கிருந்து டொனேட் பண்ணியிருக்கிறான், அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, எல்லாமே ரெக்கார்டில் தான் சார் இருக்கும், எடுத்து பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஜிஸ்டரை எடுத்து பார்த்தா எல்லோருக்குமே பயங்கர ஷாக்காக இருந்துட்டு இருக்கு. அந்த கிளப்புக்கு வர பாதி பேர்த்தோட பேர் அதில் இருக்குதுங்க. ஸோ எல்லாரையுமே இவன் பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்துருப்பான் போல. ஸோ டொனேஷன் வாண்டடாக வரல, இவன் பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்கியிருக்கான் அப்படின்ற விஷயத்த போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆர்ஃபனேஜ் ரெக்கார்டில் இருந்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஏசிபி முடிவெடுக்கிறாருங்க. முதல்ல ரோஷினி அப்படின்றவங்களை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. உங்களை எதுக்காக லியோ பிளாக்மெயில் பண்ணான்னு. அவன் என்னை பிளாக்மெயில் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்ல உடனே ஏசிபி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை காட்டுறாரு, லியோவோட வீட்டில் எடுக்கப்பட்ட உங்களோட ஜுவல் அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து இந்த கிளப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கப்பின்றவர் அந்த பக்கம் இந்த பக்கம் அலமோதிக்கிட்டு இருக்காரு. கப்பி சார், ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டேரெக்டாக உள்ளே வந்து உட்காரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன் இப்படி வேவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் பூனையை காணும்னு தேடி வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரோஷினி என்ன சொல்கிறாங்கன்னா, லியோ கூட கனெக்ஷனில் இருந்தது உண்மை, ஆனால் இவன் வந்து என்னை பிளாக்மெயிலாம் பண்ண கிடையாது, ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டான், நானாக தான் வந்து டொனேட் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி இந்த ரோஷினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, லியோ வந்து ரோஷினியை பிளாக்மெயில் தான் பண்ணியிருந்திருக்கிறான். அதை ஏசிபி கிட்ட இருந்து ரோஷினி மறைக்கிறாருங்க. சரி, உங்களுக்கு யாராவது மேலே டவுட் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரோஷினி வந்து இந்த ராஜா ரன்விஜய் சிங்கை தான் வந்து சொல்கிறாங்க. ராஜா ரன்விஜய் சிங்குக்கும் கங்கா அப்படின்னு இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது, மேபி அது தெரிஞ்சு ஏதாவது பஞ்சாயத்தாகி இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல உடனே பம்பி வந்து குறுக்கிடுறாங்க. கங்காவை ஏன் தப்பாக பேசுகிறீங்க, கங்காவை இங்கே வேலைக்கு சேர்த்து விட்டதே நான் தான், அவங்க அழகாக இருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றதுனால தப்பாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, ராஜா ரன்விஜய் சிங்கை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடலான்னு கூப்பிட்டு வரும்போது அவர் கிட்ட இருக்கக்கூடிய கன்னை பார்த்தீங்கன்னா ஜிம் ட்ரைனர் கிட்ட கொடுத்து பத்திரமா பார்த்துக்கன்னு 20 ரூபா டிப்ஸை வேற கொடுக்குறாருங்க. ஜிம் ட்ரைனர் ஒரு மாதிரி சைஸாக பார்க்குறாரு, நானே உனக்கு 50 ரூபா டிப்ஸ் தருவேன்டா, கோடி சார்ன்னு சொல்லிட்டு 20 ரூபா டிப்ஸ் தரியடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஏசிபி கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஆரம்பத்தில் ரன்விஜய் சிங் வந்து கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேன்றாருங்க. நான் ஆண்ட பரம்பரை, ராஜ பரம்பரை, நான்லாம் கண்ணால் பார்த்தாலே அவன்லாம் செத்துருவான், நான் இதுக்காக இப்படி சீப்பாக போய் பிளான் பண்ணி கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற விதத்தில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ரன்விஜய் வந்து சரண்டர் ஆயிடுறாரு. ஸோ ரன்விஜய் சிங்கை பார்த்தீங்கன்னா லியோ மிரட்டி இருக்கிறாரு அப்படின்றது உறுதியாகுதுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்விஜய் சிங் உண்மையிலேயே அரச வம்சத்தை சார்ந்தவர் தான், ஆனால் ப்ரெசென்ட்டில் இவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இழந்துட்டாருங்க. இருந்தாலும் இவருக்கு அந்த ராஜவம்சத்துக்கான மரியாதையும் புகழும் தேவைப்பட்டிருக்கு. அந்த பேரு புகழுக்கு இவர் அடிமை ஆயிட்டாருங்க. அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஈவினிங் ஆனால் போதும் ஒரு லக்ஸரி காரை ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு சேஞ்ச் வாங்கிட்டு இந்த கிளப்புக்குள்ளே என்ட்ரு ஆயிடுறாரு. இந்த கிளப்புக்குள்ளே வந்துட்டு தான் ஒரு பணக்காரன் அப்படின்ற மாதிரி ஷோ ஆஃப் பண்ணிக்கிறாரு. மற்றபடி ஒரு பணக்காரன் கிடையாது. அதை கண்டுபிடிச்ச லியோ பார்த்தீங்கன்னா, உன்னோட வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்திருக்கிறான். பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கியிருக்கான் அப்படின்னு தெரிய வருதுங்க. அடுத்து இந்த கிளப்புக்கு நுரானி அப்படின்ற ஒரு ஃபேமஸான நடிகை வருவாங்க. அவங்களுடைய பேரும் இந்த ஆர்ஃபனேஜோட ரெக்கார்டில் இருக்குங்க. அதாவது இந்த லியோ யார் யார்கிட்டலாம் பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கினானோ அந்த பணத்தை எல்லாம் ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணி யார்கிட்ட இருந்து வாங்கினானோ அவங்க பேரை ரெக்கார்டில் எழுதி வச்சிருக்கான். அந்த வகையில் நூரானி அப்படின்ற அந்த ஃபேமஸான நடிகையை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இவங்க இந்த பி கிரேடு சி கிரேட் படத்திலலாம் நடிக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கிரைம் த்ரில்லர்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஃபேமிலியும் இருக்குங்க. இவங்க கிட்ட போயிட்டு லியோ வந்து பிளாக்மெயில் பண்ணானா அப்படின்னு கேட்கும்போது ஆரம்பத்தில் நூரானி மறுத்தாலும் அதுக்கப்புறம் சொல்லிடுறாங்க, ஏதோ ஒரு உண்மை வந்து லியோக்கு தெரிஞ்சிருக்குதுங்க, அந்த உண்மையை நீ பப்ளிக்காக எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கியிருக்கான் அப்படின்றது தெரிய வருதுங்க. பட் அது என்ன உண்மை அப்படின்றது வந்து இப்போதைக்கு நமக்கு தெரியல. இப்போ டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் லியோவோட உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா சில ட்ரக்ஸை வந்து கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. அந்த ட்ரக் வந்து இந்த புரோட்டீன் ஷேக்கில் இருந்து கிடைக்கல, மாறா கிரைம் சீனில் பூனை வாமிட் எடுத்திருக்கு, அந்த வாமிட்லேயும் இதே ட்ரக் இருக்குது. ஸோ பூனையும் அந்த ட்ரக்கை டேஸ்ட் பண்ணியிருக்கு, இந்த லியோவும் அந்த ட்ரக்கை டேஸ்ட் பண்ணியிருக்கான். அந்த ட்ரக் பேர் வந்து பிங்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப வேகமாக வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறையா படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா. இந்த பிங்கி அப்படின்ற ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லோ பண்ணி விட்டுரும். ஒரு டம்ளாரை தூக்குறதுக்கு கூட கஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்மளை ரிவர்ஸ் ஆக்ஷன் பண்ணி விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் 50 கிலோ வெயிட்டாக அசால்ட்டாக தூக்குவான் அப்படின்னா அவன் இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டான்னு வைங்களேன், அவனால்
டம்ளரை கூட தூக்க முடியாது, அந்த அளவுக்கு அவன் ரொம்ப ஸ்லோவாயிருவான். இந்த மாதிரி அவனுக்கு ட்ரக்கை கொடுத்து அவனுடைய நெக்கை உடச்சி சாவடிச்சிருக்காங்க அப்படின்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிய வருது. ஸோ இது ஒரு பக்காவான ப்ரீ பிளானடு மர்டர் அப்படின்றது அம்பலமாகுதுங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஆகாஷ் மற்றும் பம்பி, ஆகாஷ் வந்து லாயர் அப்படின்றதுனால இன்னும் இந்த வழக்கில் ஈடுபாடோடு இருந்துட்டு இருக்கிறாருங்க. இந்த ட்ரக் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்புக்கு போகிறாங்க. அங்கே ஒரு டீலரை விசாரிக்கும் போது அஜய்குமார் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட இந்த ட்ரக் இருக்கும் அப்படின்றது தெரிய வருது. இந்த அஜய்குமார் யார் அப்படின்னு பார்த்தா கங்கா அப்படின்ற ஒரு லேடியை டெல்லி கிளப்ல வேலைக்கு சேர்த்து விட்டதா நம்ம பம்பி சொன்னாங்க இல்லையா, அந்த கங்காவுடைய கணவர் தாங்க. கங்கா கைவிடப்பட்ட நிலைமையில இருந்திருக்காங்க. கங்காவுடைய கணவர் டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் பம்பி கங்காக்கு ஹெல்ப் பண்ணி இந்த டெல்லி கிளப்ல வேலைக்கு சேர்த்து விட்டு இருந்திருக்காங்க. கங்காவுடைய கணவர் அஜய்குமார் யார் கூடலாம் கான்டாக்ட்ல இருந்திருக்கான் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுடைய ஃப்ரெண்டு யாஷ் அப்படின்னு ஒரு நபரை பார்த்தோம் இல்லையா, நம்ம பம்பி கூட ஸ்விம்மிங் பூல்குள்ள தள்ளி விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த யாஷ் கூட கான்டாக்ட்ல இருந்திருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அவன் நார்மலாவே ட்ரக் அடிக்ட் தான். அதனால அவனோட வீட்டில் போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும், லியோவை இவன் தான் கொன்னா அப்படின்றதுக்கான ஆதாரம் இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆகாஷ் வந்து கதவை தட்டுறாரு. யாஷ் கதவை ஓப்பன் பண்றாரு. அவர் ஆல்ரெடி போதையில தான் இருக்கிறாரு. எப்படியோ யாஷை அப்படி இப்படின்னு சமாளிச்சு அவர் நல்லா குழப்பி விட்டு அந்த இடத்த விட்டு ஆகாஷ் மற்றும் பம்பி கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் இறந்து போன லியோக்கான அந்த சடங்கு வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கிளப்ல இருக்கக்கூடிய எல்லோருமே வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஏசிபி பக்கத்தில் இந்த நுரானி அப்படின்ற நடிகை வந்து உட்காடுறாங்க. இன்னும் உங்களுடைய சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் தான் நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன பண்ணுறது, இந்த ரன்விஜய் சிங் உங்கள் மேலே தான் டவுட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, அவர் ஒரு ஆள் அப்படின்ட்டு, நான் எப்பேற்பட்ட ஒரு ஆள் தெரியுமா, எவ்வளோ பெரிய பாரத்தை தாங்கினேன் தெரியுமா, ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு, அந்த கலவரத்துக்கு இடையில நான் குழந்தை பெற்றவ அப்படின்ற மாதிரிலாம் வந்து நுரானி அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றி ஏசிபி கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையுமே ஏசிபி கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கிறாருங்க. இப்போ ஏசிபி இந்த டெல்லி கிளப்ல விவசாயம் பண்ணுற இடத்துக்கு போறாருங்க. அங்க கப்பின்ற ஒரு பீட்ரூட்டுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காரு. நீங்க ஏன் இந்த லியோவோட இறுதி சடங்குல கலந்துக்கல, நீங்க மட்டும் தான் வரல அப்படின்னு சொல்ல, நான் ஏன் வரணும், அவன் ரொம்ப மோசமானவன், அவன மாதிரியே ஒருத்தர் தான், அவனும் இதே மாதிரி தான் போய் சேர்ந்தான் அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தனும் இறந்து போயிருக்கானா, அது யாரு அப்படின்னு கேட்க, இந்த கப்பியோட மெமரி அப்படியே லாஸ் ஆயிருதுங்க. வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு. சரி, எதுக்காக பீட்ரூட்டுக்கு இவ்வளோ தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கீங்க, பாருங்க இடமே சொதன்னு ஆகுது அப்படின்னு சொல்ல அவர் பாட்டுக்கு தண்ணி ஊத்திட்டே இருக்கிறாருங்க, அளவுக்கு அதிகமா. இங்க ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்றதுனால இந்த கிளப்ல நடக்கிற ஆக்டிவிட்டி எதுவுமே தடப்படலைங்க. அது வழக்கம் போல தான் நடந்துகிட்டு இருக்கு. அதுல எல்லா பணக்காரங்களும் வழக்கம் போல தான் கலந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பம்பி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கப்பினா ரொம்ப பிடிக்குங்க. இவர் ரொம்ப இன்னசென்ட். அதனால இவர்கிட்ட மீட் பண்றதுக்காக வராங்க. இவர்கிட்ட 4 வார்த்தை நல்லபடியா பேசி வச்சுட்டு போறாங்க. ராத்திரி பாத்தீங்கன்னா இந்த டெல்லி கிளப்ல ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு கன் ஃபயர் சவுண்ட் கேக்குதுங்க. இன்னொன்னு எல்லாரும் அடிச்சு பிடிச்சி கப்பி இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா கப்பி தன்னைத்தானே ஷூட் பண்ணி இறந்து போயிருக்காருங்க. கப்பியோட கையில இருந்த கன்னு ராஜா ரன்விஜய் சிங் பயன்படுத்தக்கூடிய கன்னு, சீனுக்காக எப்போதுமே வச்சிருப்பார் இல்லையா, அந்த கன்னை வச்சுதான் அந்த நபர் ஷூட் பண்ணி இறந்து போயிருக்காருன்னு தெரிய வருது. ஒருவேளை ராஜா ரன்விஜய் சிங் தான் கொலை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. ஆனா ராஜா ரன்விஜய் சிங்கோடைய கன்னு திருடப்பட்டு இவர் தற்கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வராங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வரவழைச்சு நம்ம ஏசிபி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இன்னொரு உண்மை வெளியே வருதுங்க. அதாவது நம்ம பம்பி இருக்காங்க இல்லையா, அவங்களும் பார்த்தீங்கன்னா லியோவோட வலையில விழுந்திருக்காங்க. லியோ கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறாங்க. லியோவோட வீட்டில் பம்பியோட ஒரு ஜுவல்லையும் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பார்த்துருந்துருக்காரு. அதை பற்றி கேட்கும்போது ரொம்பவே பம்பி பஸ்ட் ஆயிடுறாங்க. பம்பியோட கணவர் அன்சுல் இறந்ததுக்கு அப்புறம் பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாமல் தனிமையை உணர ஆரம்பித்தேன். அதனால தான் லியோ கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேண்டியதாக போயிடுச்சு. அது வெறும் ஃபிசிக்கல் மட்டும்தான், எமோஷனலாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஆகாஷ் சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தாங்க. அன்சுல் இறந்துட்டாருன்னா நீ என்கிட்ட பேச வேண்டியது தானே, நீ கூப்பிட்டா நான் வந்துட போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆகாஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நான் உனக்கு கூப்பிட்டேன், நீ தான் எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க 2 பேர்த்துக்குள்ள பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க நம்ம பம்பியை கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது பம்பி வந்து இது நாள் வரைக்கும் லியோ கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்த விஷயத்த மறைச்சிட்டாங்க. ஏன் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆகாஷுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் மறைச்சேன் அப்படின்ற மாதிரி உண்மையை ஒத்துக்கிறாங்க. இந்த லியோன்றவன் இந்த கிளப்பில் இருக்கிற பணக்காரங்க யாரையுமே விட்டு வைக்கல. எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கி அதை எல்லாத்தையும் கொண்டு போய் ஆர்ஃபனேஜில் கொடுத்துருக்கிறான். கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ரெக்கார்ட்ல யார் யார்கிட்டலாம் இருந்து பணம் வாங்கினானோ அவங்களோட பேரையும் எழுதி வச்சிருக்கான்னு தெரிய வருது. இன்னும் கில்லர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலங்க. ஆகாஷ் ரொம்ப அப்செட்டா இருக்கிறாரு. ஆகாஷோட வீட்டுக்கு ஏசிபி டின்னருக்கு போறாருங்க. அப்போ ஏசிபிக்கு வந்து பீட்ரூட் கொடுக்குறாங்க. ராத்திரி நேரத்தில் பீட்ரூட் கொடுத்துட்டேன்னு தப்பா நினைக்காதீங்க அப்படிங்கும்போது, இல்லை பரவாயில்ல அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கும்போது இந்த பீட்ரூட்டை விளைவிக்கிறத பத்தி எல்லாம் வந்து ஆகாஷோடைய அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஏசிபிக்கு ஒரு லீட் பாயிண்ட் அமையுது. இந்த கப்பின்றவர் எப்ப பார்த்தாலும் அந்த பீட்ரூட்டுக்கு அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறாரு. அந்த இடத்துல சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு
உடனடியாக அந்த இடத்த தோண்டுங்க, என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோண்டுனா உள்ள ஒரு எலும்பு கூடு கிடைக்குதுங்க. அதுவும் பாதி செதலம் அடைஞ்ச நிலையில. அப்பதான் அந்த மண்ணை எல்லாம் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணும்போது அந்த மண்ணில் வெறும் தண்ணி மட்டும் இல்லை, ஒரு ஆசிடும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆசிட் எதுக்காக பயன்படும் அப்படின்னா இந்த எலும்பு அரிக்கிறதுக்காக. ஸோ இந்த கப்பி பார்த்தீங்கன்னா ரெகுலராக தண்ணி கூட இந்த ஆசிடையும் கலந்து அந்த எலும்பை அரிக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதோட மேலே இருக்கக்கூடிய லேயரில் தான் பீட்ரூட் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த எலும்பு கூடு யாரோட இது அப்படின்னு தெரியலங்க. இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் இந்த கங்காவுடைய கணவர் அஜய்குமார் அப்படின்ற அந்த ட்ரக் டீலர் காணாமல் போயிருக்கிறாரு. மேபி அவருடைய ஸ்கெலட்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ ராஜா ரன்விஜய் சிங்கை மீட் பண்ணுறதுக்காக ஏசிபி வந்திருக்காருங்க. இவர் இடிஞ்சு போன மாளிகையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் லியோ பிளாக்மெயில் பண்ணதான் நம்ம பார்த்தோலையா. பட் ஏசிபிக்கு ஒரு லீடு கிடைச்சிருக்குது. இந்த விஷயத்துக்காக லியோ வந்து பிளாக்மெயில் பண்ண கிடையாது. இந்த ராஜா ரன்விஜய் சிங்கும் இந்த ஜிம் ட்ரைனர்லாம் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தங்கோட இந்த ராஜா ரன்விஜய் சிங் வந்து கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் இருந்திருக்கிறாரு. அதை இந்த லியோ ஃபோட்டோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். இந்த விஷயத்தை இங்கே வெளிப்படையாக வந்து சொல்லுங்கள், பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படிங்கும்போது வெளிப்படையாக சொன்னால் என்னோட வாழ்க்கையும் போயிடும், அந்த ஜிம் ட்ரைனரோட வாழ்க்கையும் போயிடும், தயவு செஞ்சு எங்களை இன்வால்வ் பண்ணாதீங்க, விட்டுருங்க, எனக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இருந்தாலும் நீங்கள் என்னோட கஸ்டடிக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏசிபி சொல்லிடுறாருங்க. இந்த நிலையில தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. இந்த கங்காவுடைய கணவர் அஜய்குமார் வந்து உயிரோட தாங்க இருக்கிறான். அவனை போலீஸ்காரங்க ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஸ்கெலட்டன் யாரோட இது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ மேட்ச் எல்லாம் பண்ணி பார்த்தா அன்சுல் அப்படின்னு நம்ம பம்பியோட கணவரோட இது அப்படின்னு தெரிய வருதுங்க. அப்போ பம்பியோட கணவர் மணாலியில் போய் இறந்து போல, இங்கே தான் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது. பம்பியோட கணவர் அன்சுல் 3 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்டு இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கிறாரு. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஜிம் ட்ரைனர் கொல்லப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் இந்த மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய கப்பின்றவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னாடி ஒருத்தன் தான் இருக்கிறான். அந்த கில்லர் யாரு, எதற்காக இதை பண்ணியிருக்கிறான் அப்படின்றது தெரியணும். இப்போ தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷனில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம பம்பி மற்றும் ஆகாஷோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யாஷ் இருக்கிறார் இல்லையா, அவரோட வீட்டு பாத் டப்ல போய் படுக்கிறாரு. தண்ணி அப்படியே நிரம்ப ஆரம்பிக்குது. அப்படியே தண்ணிக்குள்ளேயே மூழ்கி தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறாருங்க. கடைசி நேரத்தில் அவர் காப்பாற்றப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டு இப்போ கோமா ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்கிறாரு. அவர் இந்த ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி ஒரு லெட்டரையும் எழுதி வச்சிருக்கிறாருங்க. அதையும் போலீஸ்காரங்க கைப்பற்றாங்க. அண்ட் இது வரைக்கும் பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ்காரங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறதா சொல்லி எல்லாரையுமே இந்த ஒரு டெல்லி கிளப்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. அங்க வச்சு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இந்த நுரானி அப்படின்றவங்கள டார்கெட் பண்றாங்க. நுரானி அப்படின்றவங்க சர்ச்சில் வந்து என்கிட்ட ஒரு கதை சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கலவரத்தில் எனக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு. அந்த கலவரத்தில் பிறந்த குழந்தையோட ஏஜையும் இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கிற உங்களோட மகளோட ஏஜையும் கம்பேர் பண்ணும்போது மிஸ் மேட்ச் ஆகுது. நீங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படிங்கும்போது இந்த நுரானி டக்குன்னு எழுந்திருச்சு, ஆமா நான் உண்மையை மறைக்கிறேன், ஆக்சுவலா எனக்கு 16 வயசுலேயே குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைய வளர்க்க முடியாமல் ஆர்ஃபனேஜில் நான் சேர்த்துட்டேன், அதுக்கப்புறம் இப்போ புதுசாக திருமணமாக எனக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. அந்த விஷயத்த லியோ தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய டாட்டர்ஸ் கிட்ட உன் மகன் எங்கே இருக்கான்னு நான் சொல்லிடுவேன், நீ பப்ளிக்காக ஒத்துக்கணும், இதை வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணி இருந்திருக்கிறான். இப்போ நானே பப்ளிக்காக சொல்லிட்டேன், இதுதான் நான் மறைச்சு வச்சிருந்த ரகசியம் அப்படின்ற மாதிரி நுரானி சொல்லிடுறாங்க. இப்போ ரன்விஜய் சிங் இருக்கிறார் இல்லையா, அவருடைய ரகசியம் என்ன அப்படின்னு ஏசிபிக்கு தெரியும். அதை அப்படியே ஓப்பனாக சொல்கிற மாதிரி வராரு. ரன்விஜய் சிங் ரொம்ப பயப்படுறாரு, மானம் போயிடும் அப்படின்ட்டு. பட் ஓப்பன் அப் பண்ணாமல் அவரோட பர்சனல் ரீசன்ஸ் வச்சு தான் லியோ வந்து மிரட்டினா. பட் அந்த பர்சனல் ரீசனுக்கும் கொலைக்கும் சம்மந்தம் இல்லை, அதை நம்ம யாரும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சால்வ் பண்ணிடுறாங்க. ரன்விஜய் சிங்க்கும் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஏசிபி பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே டெல்லி கிளப்ல எடுக்கப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி காட்டுறாரு. பம்பியோட கணவர் அன்சலை கொன்னது வேற யாரும் கிடையாது, நம்ம லாயர் சார் தான், ஆகாஷ் தான் இதை பண்ணியிருக்காரு. ஏன்னா ஆகாஷ் வந்து பம்பியை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பம்பி வந்து அன்சலை கல்யாணம் பண்ணது ஆகாஷ்க்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. அந்த காண்ட்லேயே இருந்திருக்கிறாரு. அதுக்கான சுச்சுவேஷனும் அன்னைக்கு அமைஞ்சிருக்குது. அன்னைக்கு ஆகாஷ் வந்து கிளப்புக்கு வந்துட்டு திரும்ப போனதாக தான் வந்து சிசிடிவி கேமராவில் இருக்குது. ஆனால் மறுபடியும் லேட் நைட்டு ஆகாஷ் இங்கே வந்திருக்கிறாரு. இந்த பம்பியோட கணவரை அட்டாக் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறாரு. இந்த பம்பியோட கணவர் டெட் பாடியை புதைக்கிறதுக்கு இந்த கப்பி உதவி பண்ணியிருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஆகாஷ்க்கு தெரிய வந்திருக்கு பம்பி மேலே இந்த லியோ வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆகாஷ் பார்த்தீங்கன்னா லியோ போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி லியோட ஃபுட்டில் பிங்கியை கலந்து சாப்பிட வச்சு கடைசியில் லியோவை ஸ்லோ பண்ணி இவன் தான் கொண்டிருக்கான். அந்த ஃபுட்டை தான் வந்து பூனையும் சாப்பிட்டு கடைசியில் வாந்தி எடுத்திருக்குது. இதைத்தான் எங்களுக்கு ஃபாரன்சிக் எவிடன்ஸாக கிடைச்சிருக்குது. கப்பியை துருவி இன்வெஸ்டிகேஷன் பண்ணா எங்கே நம்ம மாட்டிப்போமோ, அந்த டெட் பாடியோட சீக்ரெட் தெரிஞ்சு போயிருமோ அப்படின்னு பயந்து தான் கப்பியை பார்த்தீங்கன்னா இந்த ஆகாஷ் போட்டு தள்ளி இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஏசிபி சொல்கிறாருங்க. மூன்றாவது இந்த யாஷ் இருக்கான் இல்லையா, அவனும் பம்பி மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யாஷை தண்ணிக்குள்ளே மூழ்க வச்சு ஒரு லெட்டரை எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்ட்டு. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு யாஷ் தான் எல்லாத்தையும் பண்ணா அப்படின்ற மாதிரி தெரியும். பட் உண்மையிலேயே ஆகாஷ் தான் இதெல்லாம் பண்ணிட்டு யாஷ் பண்ண மாதிரி ஃப்ரேம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கிறாரு. ஆனால் கடைசியில் ஏசிபி கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாரு. ஏசிபி பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மேலே பயங்கரமாக கண்ணு வச்சிருந்திருக்கிறாரு.
ஆகாஷோட நடவடிக்கை எல்லாம் வச்சு இந்த கிரைம் சீனை சால்வ் பண்ணியிருக்காரு. உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷை வெளியே கூட்டிகிட்டு வரும்போது நம்ம ஏசிபி கூட இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர், நான் உங்களுக்கு சல்யூட் பண்ணுறேன் சார் அப்படிங்கும்போது, அவசரப்படாத, நான் ஒரு துரும்பு சீட்டுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு உள்ளிருந்து ஓடி வந்து பம்பி வந்து, சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தக்காளி அங்கே தாங்க இன்னொரு ட்விஸ்டர் ரிவீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பம்பிக்கு ஆகாஷ் மேலே ஒரு காதல் இருக்குது, ஆகாஷ்க்கும் பம்பி மேலே காதல் இருக்குது. இது வரைக்கும் ஏசிபி சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி, ஆகாஷை ஃப்ரேம் பண்ணி உள்ள தள்ளுற மாதிரியான ஸ்டோரி. இதெல்லாம் கேட்டு பம்பி அவங்க மனசுலேருந்து உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் ஏசிபி போட்டு வாங்கியிருக்கிறாருங்க. இது எல்லாத்தையும் கவனித்த பம்பி மனசு கேட்காம உண்மையை ஒத்துக்கிறாங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா சம்பவத்தையுமே பம்பி தான் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம கிட்ட சொல்கிறாங்க. பம்பிக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஒரு ரிச்சான வாழ்க்கையை வாழணும்னு தாங்க ஆசை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆகாஷை லவ் பண்ணிட்டு ஆகாஷை கலட்டி விட்டுட்டு அன்சிலை கல்யாணம் பண்ணிட்டாங்க. பெரிய பணக்காரன், அவனுக்கு இந்த டெல்லி கிளப்ல மெம்பர்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமண வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்ததா வந்து பம்பி நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் பம்பியோட கணவர் அன்சலுக்கு பம்பியை பிடிக்கல, இங்கே இருக்கக்கூடிய வேலைக்காரியை தான் பிடிச்சிருக்கு, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருந்துருக்காரு. சப்போஸ் அவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாருன்னா இவங்களுக்கு இந்த அத்தாரிட்டி, இந்த மெம்பர்ஷிப் இதெல்லாம் கிடைக்காது இல்லையா. அதில் கட்டுப்பான பம்பி பார்த்தீங்கன்னா இந்த அன்சலை அடிச்சே சாவடிச்சிருந்துருக்காங்க. டெட் பாடியை புதைக்கிறதுக்கு கப்பி கிட்ட ஹெல்ப் கேட்டு டெட் பாடியும் புதைச்சிருந்துருக்காங்க. அப்புறம் கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு அந்த மெம்பர்ஷிப்பை வச்சுக்கிட்டு சொகுசு வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த லியோ கூட ரிலேஷன்ஷிப்பு. இந்த லியோவோட கேரக்டர் எந்த மாதிரி அப்படின்னா, பணக்காரங்களை கரெக்ட் பண்ணி அவங்க கிட்ட பணத்தை கறந்து ஆர்ஃபனேஜுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்த பண்ணிட்டு இருந்திருக்கிறான். இந்த குப்பி கிட்ட பேசி பேசி பிரைன் வாஷ் பண்ணி குப்பியோட மனசில் இருக்கக்கூடிய சீக்கிரட்டை வெளியே கொண்டு வந்துட்டான். அதாவது பம்பியோட கணவர் டெட் பாடி இங்கே தான் புதைக்கப்பட்டிருக்குன்ட்டு அதை வச்சு அவன் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறான். இதில் கடுப்பான பம்பி என்ன பண்ணியிருக்கானா, ட்ரக்கை வாங்கி இந்த லியோவோட சாப்பாட்டில் கலந்து லியோவை ஸ்லோ பண்ணி சாவடிச்சிருந்திருக்கிறா. ஸோ லியோவை கொன்னது வேற யாரும் கிடையாது, பம்பி தான். கப்பியை போலீஸ்காரங்க திருவி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் ஞாபக மறதியில் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு அப்படின்னா நம்ம தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பியை மீட் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் உண்மையை சொன்னால் நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், அதனால் நீங்களே செத்து போயிருங்க அப்படின்னு அவரை பிரைன் வாஷ் பண்ண வச்சு ரன் விஜயோட கன்னை திருடிட்டு வந்து கொடுத்து அவரே சாவடிக்க வச்சிருக்கிறாங்க நம்ம கப்பி. இப்போ மூன்றாவது யாஷ் இருக்கான் இல்லையா, யாஷ் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையானவன். அவனை ஃப்ரேம் பண்ணி இந்த வழக்கை சால்வ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி எவிடன்ஸை தேட போல எவிடன்ஸை சேஞ்ச் பண்ண தான் பம்பி யாஷோட வீட்டுக்கு போயிருந்திருக்கிறாங்க. அப்புறம் யாஸை போட்டு தள்ளிட்டு யாஸ் தான் வந்து இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஏசிபி பார்த்தீங்கன்னா லவ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கையில் எடுத்து ஆகாஷ் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பம்பி முன்னாடி பேச வச்சு ஆகாஷ் அரெஸ்ட் பண்ணால் அந்த எமோஷ்னல் சுச்சுவேஷன் காரணமாக பம்பி உண்மையை சொல்லிடுவா அப்படின்னு ஒரு கேம் ஆடி இருக்கிறாரு. அந்த கேம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பம்பி எல்லா உண்மையுமே சொல்லிட்டா. இப்போ பம்பி தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பம்பியை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஆகாஷை வெளியே விடுறாங்க. ஆரம்பத்தில் இருந்தே இந்த பம்பி இந்த இன்வெஸ்டிகேஷனில் தலையிட்டு இருந்திருக்காங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஏசிபி இந்த பம்பி மேலே ஒரு கண்ணை வச்சுட்டு இருந்திருக்காங்க, நடவடிக்கையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணி கடைசியில் உண்மை வெளியே வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஏசிபி ஆகாஷ் கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் லாயர் தானே, தயவு செஞ்சு உங்கள் காதலியை வெளியெடுக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுக்கு உண்மையிலேயே இந்த பெங்காலி காதலி இருக்காளா அப்படின்னு கேட்க அவர் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு. இந்த கேஸும் க்ளோஸ் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம ஏசிபி நானே காரை பார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய டூ வீலர்ஸ் மேலெலாம் இடித்து ஊர் பஞ்சாயத்தெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. வழக்கம் போல் நம்ம ஏசிபியோட அசிஸ்டன்ட் போய் எல்லோரையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இதோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.